சனாதனம் குறித்த பேச்சுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பதியப்பட்ட வழக்குகளை இணைத்து விசாரிக்க கோரி உதயநிதி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்தந்த உயர்நீதிமன்றங்களை நாடி தடை உத்தரவை பெறுங்கள், நடக்காத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுங்கள் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதி கண்ணா அறிவுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். சனாதனம் குறித்த பேச்சுக்கு தனக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை இணைத்து விசாரிக்க கோரி பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை இணைத்து விசாரிக்க கோரி உதயநிதி தரப்பில் மனு என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி கண்ணா மற்றும் நீதிபதி தத்தா அடங்கிய அமர்வு முன்பு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையின் போது சனாதனம் குறித்த பேச்சு சம்பந்தமாக அந்தந்த சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்களை நாடி தடை உத்தரவை பெற வேண்டும், அப்படி நடக்காத பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுங்கள் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த வாதத்தின் போது இரு தரப்பினரும் காரசாரமான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். நுபுர் சர்மா, அர்னாப் கோசாமி உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையை போல் அனைத்து வழக்குகளையும் இணைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று உதயநிதி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி தத்தா, நீங்கள் ஒரு சாமானியர் ஆள் கிடையாது, ஒரு மாநிலத்தின் அமைச்சராக உள்ளீர்கள், உங்களது பேச்சின் பின் விளைவுகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார். அமைச்சராக இருக்கும் ஒருவர் இப்படி பேசினால் என்ன நடக்கும் என்பது தெரியாதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமில்லாது இந்த வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் இருந்து உதயநிதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. அப்போது உதயநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பெங்களூருவில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தங்களுக்கு சம்மன் வந்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை ஒரு மார்ச் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடுவது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அப்போது மீண்டும் இருதரப்பு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டறிவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சார்.